வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. சாம்சங் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு கம்மி பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி F13. இதை நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ ஆப்ஷனோட இவ்வளோ ஃபீச்சர்ஸோட இந்த மாதிரி ஃபோன் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி இந்த ஃபோனில் என்ன வசதி இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, பாக்ஸுக்குள்ளாடி என்னென்ன தருவாங்க, இது கூட சார்ஜர் வருதா இல்லையா, வேறு என்னென்ன அடிஷ்னல் விஷயங்கள் இருக்குது, ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எந்த மாதிரி இருக்குங்கிறத ஃபுல்லாக பார்த்துக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய ஸ்மார்ட் ஃபோன், புதிய கேட்ஜெட்ஸ், புதிய டெக் ப்ராடக்ட்ஸ் நம்ம மார்க்கெட்டு வரும்போது டானு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இந்த கம்மி பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கை பிரிக்கிறேன். பேக்கை பிரிக்கும்போது மேல் பகுதியில் இன்னொரு குட்டி பேக் இருக்குது, அப்புறமா காமிக்கிறேன் அதை. இப்போது இங்கே பாருங்கள், இந்த பகுதியை பாருங்கள். ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது. கம்மி பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் சொல்ல முடியாது, அந்த மாதிரி பண்ணல. நல்ல தரத்தில் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக பட்ஜெட் ரேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு அப்புறமா இன்னும் விலாவரியாக காமிக்கிறேன் பக்கத்தில் வச்சு. தென் இந்த பாக்ஸில் உங்களுக்கு சார்ஜர் தந்திருக்காங்க. சார்ஜர் நான் எதிர்பார்க்கல கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய ஃபோனில் சார்ஜர் எடுத்துட்டாங்க சாம்சங் தரப்பில் இருந்து. இதில் சார்ஜர் வருது, அப்புறம் டேட்டா கேபிளும் வருது பக்கா. தென் மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி பேக் இருக்கிறதா சொல்லியிருந்தேன், அதையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதோட பின்பகுதியில் உங்களுக்கு இந்த ஃபோனுக்கான சிம் எஜெக்டர் இருக்குது. அப்புறம் அந்த பாக்ஸை பிரிக்கும் போது குயிக் ஸ்டார்டர் கைடு, பேப்பர் ஒர்க்ஸ், அவ்வளோதான் இதில் வந்து உங்களுக்கு வரும். மெயினான விஷயம் இது கூடவே சார்ஜர் வருது, டேட்டா கேபிள் வருது, எல்லாமே வருது, எதுவும் மிஸ்ஸிங் இல்லை. இது மகிழ்ச்சியாக இருக்குது. கம்மி பட்ஜெட்டில் எல்லாமே கொண்டு தராங்க. தென் இந்த ஃபோனில் என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது சுற்றி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பார்த்துக்கோங்க. ஃபோன் வந்து டீசெண்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் பாடி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சொரப்பு இருக்குது பேக் சைடில், அதாவது ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெயிட் வந்து கம்மி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. வெயிட்டு கம்மியாக இருக்குது. ஃபோனு ஸ்லிம்மாக இருக்குது. ஸ்லிம், அப்புறம் வெயிட்டும் கம்மியாக இருக்குது. சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா 6000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும். 6000 mAh ஃபோன் மாதிரி தெரியலை. அதாவது வடிவத்தை பாருங்கள், அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது ஃபோனு. நண்பா, உங்களுக்கு அளவுபடியே சொல்கிறேன். அளவுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 207 கிராம் தான் வருது. இந்த வெயிட்டுக்கு 6000 mAh பேட்டரி, அப்புறம் இந்த ஃபோனோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த வெயிட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது பெரிய விஷயம். ஃபோனும் ஸ்லிம்மாக வடிவம் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்க்ரீனை பாருங்கள், இதுவும் பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா ஸ்க்ரீன் வந்து பெரிய ஸ்க்ரீன், 6.6 இன்ச்சில் உங்களுக்கு எல்சிடி ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. எல்சிடி ஸ்க்ரீன் மாதிரி தெரியாது, ஏன்னா சாம்சங் சில விஷயங்கள் கையாண்டுருக்காங்க. பிரைட்னஸை பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதாவது ஆம்லாட் தரத்துக்கு வரட்டாலும் கரெக்டாக ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. எல்சிடியை மிஞ்சுற மாதிரி கொஞ்சம் ஏதோ டெக்னாலஜி வைஸ் சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. சீக்கிரட்டாக அதை பற்றி அவங்க சொல்லலை. டிஸ்பிளே பக்காவாக இருக்குது. அப்புறம் பேக் சைடை பாருங்கள். கேமரா உங்களுக்கு 3 கேமரா தந்திருக்காங்க. ட்ரிபிள் கேமரா. மெயின் கேமரா உங்களுக்கு வைட் ஆங்கிளில் எடுக்கிறதுக்காக 50 மெகாபிக்சலில் கேமரா தந்திருக்காங்க. தென் அல்ட்ரா வைடில் ஷாட் எடுக்கிறதுக்காக 5 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. தென் டெப்த்துக்கு 2, இப்படி 3 கேமரா பேக் சைடில் இருக்குது, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். தென் அப்படியே அந்த ஃபோனை திருப்பி ஃப்ரண்டில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்காக உங்களுக்கு 8 மெகாபிக்சலில் கேமரா தந்திருக்காங்க. எல்லாமே டீசெண்டாக இருக்குது. பட்ஜெட் ரேட்டில் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 64 GB இருக்குது, அப்புறம் 128 GB இருக்குது. இப்படி 2 வேரியண்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த வேரியண்ட் தேவையோ அந்த வேரியண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த ஃபோனில் உங்களுக்கு 3 வேரியண்ட் தந்திருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இருக்கிறது வாட்டர் ஃபால் ப்ளூ. இதை தவிர்த்து சன்ரைஸ் காப்பர், அப்புறம் நைட் ஸ்கை க்ரீன், இப்படி 2 வேரியண்ட் இருக்குது. டோட்டலாக 3 வேரியண்ட் இருக்குது. அப்புறம் 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. டிஸ்பிளே பற்றி நான் பேசும்போது உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேயா இல்லையாங்கிறத சொல்ல மறந்துட்டேன். ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே எல்லாமே டீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 2 சிம் கார்டு போடுற ஃபோன், அதனால டேட்டா சுவிட்சிங்கில் சிறிய விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சிம்மில் உங்களுக்கு டேட்டா வரலைன்னா இன்னொரு சிம் ஆட்டோமேட்டிக்காக டேட்டா எடுத்துக்கும். டேட்டா ஆட்டோ சுவிட்சிங் அந்த ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா 2 GHz ப்ராசஸர் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இவங்களுடைய ப்ராசஸர் தான் Exynos 850 ப்ராசஸர். அதாவது இவ்வளோ பட்ஜெட் ரேட்டில் கொண்டு வரணும்னா ரொம்ப சிக்கலான விஷயம். கோல்காம் கிட்ட போயிருந்தால் அவங்க ப்ராசஸர்னு சொல்லிட்டு இவ்வளோ காசெல்லாம் பிடிங்கிடுவாங்க.
அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேமும் விளையாடுறதுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பூஸ்டர்லாம் வந்து பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. எக்ஸ்னாஸ் 850 ப்ராசஸர், இவங்களுடைய ப்ராசஸர் பக் ஃப்ரீயாக வருது. தென் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் லோட் பண்ணியிருக்காங்க, ஆண்ட்ராய்டு 12 ஓஎஸ் லோட் பண்ணியிருக்காங்க. தென் 1UI 4.1 ரன் ஆகுது. 1UI யாருக்கு செட் ஆகுங்கிறது தெரியும். மல்டி டாஸ்கர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகும். ஒரே நேரத்தில் 4 வேலைகள் பண்ணணும், 2 வேலைகள் பண்ணணும், 3 வேலைகள் பண்ணணும். இந்த மாதிரி மல்டி டாஸ்கர்ஸ்க்கு சிறந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு 10 1UIயில் தாறுமாறாக ரன் ஆகுது. நண்பா, இதுக்கப்புறமா இந்த ஃபோனை பொறுத்த மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு நல்லாவே வேலை செஞ்சுருக்கு. சைடு பகுதியில் தான் தந்திருக்காங்க ஸ்கேனரை. இங்கே பாருங்கள், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுது. குயிக் அன்லாக்கிங், எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் அன்லாக் ஆகுது. இங்கே பாருங்கள், லாக் பண்ணதுக்கப்புறமா விரல வச்சதுமே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அன்லாக் ஆகுது. பக்காவாக இருக்குது. 12,000 ரூபாய் பட்ஜெட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுதுங்கிறத பாருங்கள். அதே நேரத்தில் செக்யூரிட்டி விஷயத்தில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகிற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி செக்கப் நிறைய நடக்கும். அந்த இது அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஸ்பெஷல் அல்காரிதம் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஸ்பீடில் அந்த அல்காரிதமும் அவுட்புட்டாக கொடுக்கணும். ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுதுங்கிறத பாருங்கள். ரொம்ப டஃப்பான டாஸ்க் டெவலப்பர்ஸ்க்கெல்லாம், அதுவும் கரெக்டாக சிறப்பாக இதில் பண்ணியிருக்காங்க. தென் கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்டு ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணலாம். ஆடியோ ஜாக் இருக்குது, டைப்-சி போர்ட் தந்திருக்காங்க. ஸ்பீக்கரும் உங்களுக்கு கீழ்ப்பகுதியில் தான் இருக்குது, மைக் இருக்குது. தென் மேல் பகுதியில் ஒரு மைக் தந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு சைடில் சிம் போர்ட் ஸ்லாட்டு, இன்னொரு சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வால்யூம் ராக்கஸ் பட்டன். இவ்வளோ தான் இந்த ஃபோன். அடிப்பொலி ஸ்லிம்மாக இருக்குது. நண்பா, இனி இன்னும் வியக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது கேமரா சாம்பிள், இதை பாருங்கள். செல்ஃபி, நார்மல் செல்ஃபி அல்காரிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலர் ப்ரொடக்ஷன் வந்து பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் வந்து அவங்க பண்ணலை. பண்ணால் இதை விட பெட்டராக இருக்கும். அதாவது என்னுடைய நார்மல் கலர் இதை விட பெட்டராக இருக்கும். என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ஃபேண்டசி எஃபெக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நார்மலாக எடுத்த செல்ஃபி பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்கிறத பாருங்கள். தாறுமாறாக இருக்குது. இதுவே நீங்கள் போர்ட்ரேட்டில் எடுத்திங்கன்னா அதோட சாம்பிள் நான் காமிக்கிறேன். இதை பார்த்து வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்குங்கிறத பாருங்கள். எப்படி ஃபோட்டோ வந்திருக்குங்கிறத பாருங்கள், பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட் கொடுக்குறேன். பார்த்ததுக்கப்புறமா இதை நான் ஸ்விட்ச் பண்ணுறேன், போர்ட்ரேட்டுக்கு மாற்றுவேன். மாற்ற போகிறேன், கவனமாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மல் செல்ஃபி, சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது போர்ட்ரேட்டு. எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். வெறும் 12,000 ரூபாய் ஃபோன் தான். பக்காவான அவுட்புட். அவங்களுடைய சாம்சங்கோட டீம் சான்ஸே இல்லை. சாம்சங்கோட எல்லா ஃபோனுமே கேமரா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த பட்ஜெட் ரேட்லேயும் அந்த ஸ்டாண்டர்டாக வந்து கீப்பப் பண்ணுறாங்க. அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இனி உங்களுக்கு பேக் கேமரா சாம்பிள் காமிக்கிறேன். பேக் கேமரா உங்களுக்கு பக்காவாக இருக்குது, தாறுமாறாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சாம்பிளை பார்த்து வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்குங்கிறத பாருங்கள். எதுவுமே மிஸ் ஆகலை. இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், எந்த டீட்டெயில்ஸும் மிஸ் ஆகலை. தென் இன்னொரு சாம்பிளும் நான் காமிக்கிறேன். இது உங்களுக்கு திருப்திகரமாக இல்லைனா இன்னொரு சாம்பிள். இங்கே பாருங்கள், இந்த லைட் ஹவுஸை பாருங்கள். இது எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இதுவும் பக்காவாக தான் இருக்குது. இதிலே உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா இன்னொரு சாம்பிள் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சோலார் பேனல் பாருங்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை பாருங்கள், எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் லாங் ரேஞ்சில் வந்து கவராக இருக்குங்கிறத பாருங்கள். இதுவும் நமக்கு வந்து திருப்திகரமாக தான் இருக்குது. பேக் கேமரா தாறுமாறாக இருக்குது. இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன். அப்புறம் உங்கள் திருப்திக்காக இன்னொரு சாம்பிளும் காமிக்கிறேன். சாம்பிள் மேலே சாம்பிள் காமிக்கிறேன். அப்புறம் இதை வந்து ஃப்ளவர்லாம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வருங்கிறத அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கணும்ல. இதுவும் காமிச்சிட்டேன். இதுவும் பக்காவாக வந்திருக்கு. அப்புறம் உங்களுக்கு பேக் கேமரா வீடியோ சாம்பிள் ஒன்று ப்ளே பண்ணுறேன், அதையும் பாருங்கள் எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் இந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இது வந்து ஒரு 12,000 ரூபாய் பட்ஜெட் ஃபோன் தான். கேமரா வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இனி ஃப்ரண்ட் கேமரா பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். விண்டு பார்த்தீங்கன்னா அடிக்கிறது தெரியும். லைட்டுன்னு சொல்ல முடியாது, ஹெவின்னு சொல்ல முடியாது. இப்போ ஹெவியாக விண்டு அடிக்குது. இதோட லைவ் ஆடியோ வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். ஃப்ரண்ட் கேமரா நல்லா தான் வந்திருக்கு. இருக்கிற கலர் அப்படியே காமிக்குது.
சில ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கலாக வந்து காமிக்கும். நேச்சுரலாக இருக்குது பார்க்குறது. இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும், சாம்பிளாக பார்க்கணும். ஆடியோவும் இந்த மாதிரி இருக்குங்கிறத இந்த விண்டில் உங்களுக்கு தெரியும். எனக்கு திருப்திகரமாக இருக்குது நண்பா. இந்த ரிவ்யூ உங்களுக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 12,000 பட்ஜெட் ஃபோனால் ரொம்ப டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு 30,000 40,000 செலவு பண்ணி ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு நாங்கள் எங்கள் தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாள் ஒரு 20-25 நாள் செக் பண்ணதுக்கப்புறம் ஓகே திருப்திகரமாக இருந்துச்சுன்னா மட்டும் ரிப்போர்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இதை பொறுத்த மட்டும் பட்ஜெட் ரேட்டில் ஓவராக தான் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் திருப்திகரமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு நாங்கள் டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். நம்பி வாங்கலாம், கண்ண மூடிட்டு வாங்கிக்கலாம். இது தேவைப்பட்டவங்களுக்கு பை லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணும், எந்த மாதிரி பட்ஜெட்டில் வேணும், எந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதே மாதிரி ஷாப் வச்சுருக்கிறவங்க மணி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அது எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்குவோம். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.